நான் பொம்மை இல்லைங்கய்யா, அவங்கள ஆட்டி வைக்கிற கடவுள். அகங்காரம் அது சாம்ராஜ்யங்களை மட்டும் இல்ல, கடவுளுக்கு இணையானவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களையுமே சாச்சிருக்கு. இப்போ கவனம் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு அவ்வளவு மெனக்கடணும், ஆனா அழிக்க ஒரு நொடி. ஹலோ ஹலோ வாசன், இங்க வெற்றி எல்லாருக்குமானதா என்ன? யார் கையில போய் சேரும்னு ஒரு விதி இருக்குல்ல? அந்த விதியெல்லாம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது, அவ எடுக்கிற முயற்சிகள் தான் முடிவு பண்ணணும். இது கதை தானே, நிஜ வாழ்க்கை இல்லையே. வாழ்க்கையில யதார்த்தமா இதுதானே சார் நடந்துட்டு இருக்கு. கதைன்னா எங்க ஆக்கணும், எங்க அழிக்கணும், என்ன சுவாரஸ்யத்தை கூட்டணும்னு ஒரு கிரியேட்டர் நான் தானே சார் முடிவு பண்ண முடியும். ஏன்னா எங்க கடவுள் நான் தானே. உங்களை மாதிரி கடவுள்கள் அந்த கடவுளால கூட என் மேல வீணா பழி போட முடியாது. இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த 2000 ரூபா நோட்டு உங்ககிட்ட தான் இருக்கணுமே. அது குட்டி ஃபீஸ்க்காக மாமி கொடுத்தது. அது எனக்கு தெரியும், உன் முதலாளி அம்மாக்கு தெரியுமா? வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கலன்னா உன் பர்ஸை தானே தேடுவாங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். செல்வி, இது ஏன் கதை. நீ இருக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இவனை நம்பாதம்மா, இவன் உயிரோடு இருக்கிறதுக்காக என்ன கதை வேணாலும் சொல்லுவான். உங்களை படைச்ச கடவுள் நான் தாண்டா. என்ன கொண்டுட்டு எவ்வளோ போட முடிய செல்வி இருக்கணும் இருக்கணும். எந்திரி, சாவாத எந்திரி. சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன நிறைய கனவு காண சொல்லியிருக்கீங்க, டாக்டர் ஆகணுன்ற ஆசையை உருவாக்கியிருக்கீங்க. இங்கே ஒரு சரிசமமான சமூகம் இருக்குன்னு நம்ப வச்சுருக்கீங்க. என்னை பெருசாக கனவு காண சொன்னீங்க. நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்னை பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி ஆக்குவீங்கன்னு. நான் வளர்ந்து டாக்டர் ஆகலாம்னு இருந்தப்போ நீங்கள் இந்த உலகத்தோட உண்மையான நேரத்தை காமிச்சிங்க. சமத்துவம் இல்லாத போலியான வேஷம் போடுற உலகம். உங்களை போலவே நான் ஒரு ட்ரெயினி டாக்டராக இருக்க வேண்டியவர், இன்னைக்கு ஒரு அட்டெண்டராக இருந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எல்லாரும் என்னை அட்டெண்டர் ராஜி அட்டெண்டர் ராஜின்னு கூப்பிடுறாங்க. இதுதான் என்னுடைய உச்சக்கட்ட உயர்வுன்னு நீங்கள் அவங்கள நம்ப வச்சுருக்கீங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? உங்கள் உடம்புல இருந்து மொத்த பாய்சனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிளட்டெல்லாம் பியூரிஃபை ஆக்கிட்டு இந்த அட்டெண்டர் ராஜி உங்கள் உடம்புல மறுபடியும் ஒரு 30 ml பாய்சனை இறக்குறான். உலகம் சார், என்னோட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அதுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கல. நான் எழுதி உருவாக்குற அந்த உலகத்தில் நியாயம் அவங்களுக்கு இல்லைன்னு ஒரு கேரக்டர்ஸை வந்து அவங்க உலகத்துக்குள்ள என்னை இழுத்து டார்ச்சர் பண்ணுறாங்க சார். நியாயம் கேட்குறாங்க சார். ஒரு உலகம், அதுக்குள்ளே ஒரு உலகம், அதுக்குள்ளே நீ. என்ன அது நோலன் கதை மாதிரி இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்ன கதையே உருட்டி பட்டி கிட்டி பார்த்து எங்கிட்ட சொல்கிறியா? சார் கதை சார், கற்பனை இல்லை சார், இல்யூஷன் இல்லை, நடக்குது சார் இது எனக்கு. வாசன், கற்பனையோ உண்மையோ அதெல்லாம் விடு. அந்த கதாபாத்திரங்களை படைக்கிறது நீ தானே. அவங்க உன்னை தொந்தரவு பண்ணாங்கன்னா கதையை முடிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்த்துக்கலாம்.
இப்படி பயத்துலயும் பதட்டத்திலையும் சுத்தின்னு இருக்க? கண்ட்ரோல் பண்றதை விட்டு சேர்ந்து வாழ பாரு சார். சார், சாவு கிட்ட போய் கண்ணில் பார்த்துட்ட, ஆனா இன்னும் சாவலல்ல. ஏன் தெரியுமா? நீ செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு சார். யாரா நீ? இந்த தூக்கம் வாசனோட இறுதி பயணம். ஏய், குரல் கேக்குதா? என்ன குரல்ங்க? வாசனோட இந்த தூக்கம் அவரோட இறுதி பயணம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும்? எனக்கு தூங்க. எனக்கு உனக்கு கேட்கல, எனக்கு கேட்டுது. வளரிக்கிட்டு இருக்காதீங்க. நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். தூங்கினாலும் உங்க அம்மா வீட்டுக்கு தண்ணி போய் தொலைணும். ஆனா வந்தாச்சு. இந்த தூக்கத்திலேயே வாசன் கதையும் முடிஞ்சிடும். அவனை நான் நிறுத்துறோம். இது நியாயம் இல்ல. என்னதாங்க உங்க பிரச்சனை? நான் தூங்க மாட்டேன். டென்ஷன் ஆகுறதுக்கு, அவங்கள அழிப்பேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட வேண்டியதானே? ஒரு கிரியேட்டரா நான் கேரக்டர்ஸ் கிட்ட போய் இப்ப கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் மாத்தி எழுதிடுவாரா? இத்தனை நாள் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்ப என்ன சொல்றது? திடீர்னு கதையை மாத்தி எழுதுறதா? இது வெறும் கதைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. நீங்க தானேங்க சொல்றீங்க இதெல்லாம் நிஜம்னு. நான் சொன்னா காது கொடுத்து கேட்கவா போற? ஐயா, நான் இப்ப இருக்கிற நம்ம மேல யார் பிச்சாவது கேட்கணும்னு இருந்தா அது நீங்க தாங்க. எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. செத்து புடைச்ச ஒரு உணர்வு. இப்ப சாவு ஒரு பிரச்சனை இல்லை. உடம்பே முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட போகுது, இல்ல போய் சேரட்டும். ஆனா வாழ்ற வரைக்கும் எப்படி வாழ்றது, என்ன எழுதுறது தெரியல ஐயா. இருக்கிற விஷயமா இல்லைங்க ஐயா. முக்காவாசி பேருக்கு இதான் இங்க நடந்துட்டு இருக்கு. எனக்குள்ள இருந்த வலியை தான் எழுதுறேன் நான். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களும் அதை எதிர்பார்த்தாங்க. அவங்களால அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. யாரோ 2 பேர் ஜெயிக்கிறாங்க ஐயா. அவனோட கதையை திரும்ப திரும்ப சொல்லி இங்க பொய்யார நம்பிக்கை கொடுக்க முடியுமா இவங்களுக்கு? வாசன், ஒருவேளை உனக்கு பிள்ளைங்க இருந்திருந்தா அவங்க கிட்ட ஜெயிக்கிறது எவனோ 2 பேர் தான், அது நீங்க இல்லை. இந்த சமூகத்துல சிக்கி சீரழிஞ்சி சாகிறது தான் யதார்த்தம்னு சொல்லுவியோ? ஆனா இந்த சமூகத்தையே மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க வெற்றி பெறணும்னு நீ நினைக்க மாட்டியா? யார் அறிவாளி, யார் முட்டாள், யார் மேலே யார் கீழே, யாரை கொண்டாடணும், யாரை காரி துப்பணும், இதெல்லாம் சில பேர் முடிவு பண்ணுறது. இந்த சமூகத்தில் உள்ளவங்க அவங்க சொல்கிறத கேட்டு ஆடுறாங்க. இப்போ நீ எந்த இடத்துல இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? என் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது சிலை. ஆனால் கோயிலுக்கு போன பின்னாடி அது சாமி. வாழ்கிற உயிர்னு உங்கள் சட்டமே சொல்லுது ஐயா. வாசன், ஏதோ படைச்சம் போனோம்னு இல்லை, படைப்பாளிக்கும் பொறுப்பு இருக்குது. கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, கதை தான். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா ஒரு நல்லதை சொல்ல, நாளைக்கு அது நிஜமாகட்டுமே. சொல்லு. அப்பா அப்பா, என்னடா? நான் ஒன்று சொன்னா நீ நம்பவே மாட்ட. என் சயின்ஸ் டீச்சர்லப்பா. என்ன உங்களுக்கு? அப்படியே அம்மா மாதிரியே இருக்காங்கப்பா. உனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்குதா குட்டி? புரியுதுடா. ஆனால் உனக்கு தான் அப்பா இருக்கேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அவங்களோட முகம் அப்படியே அம்மா முகம் மாதிரியே இருந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. டேய், இதுக்கு தான் ஸ்கூலுக்கு போறியா நீ? யாருக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகலன்னு கண்டதை பேசிக்கிட்டு வந்து பாருன்னு தானே சொல்கிறேன்.
சரி நாளைக்கு ஒன்று ஸ்கூல் விடும்ல அப்போ வந்து பார்க்குறப்போ. நாளைக்கெல்லாம் ஒன்றும் வந்து பார்க்க தேவையில்ல. நான் அம்மாவோட ஃபோட்டோ காட்டுறேன்னு இன்னைக்கு கூட்டு வந்திருக்கேன், வந்து பாரு. எனக்கு நீ சேஸ்தரேடா. சரி, நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன். என்னை கொன்னுட்டு அடுத்த 5 நிமிஷத்துல செத்துரு. அதுக்கு பசங்க கேரண்டி. இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் இரு. நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல, அவனை நான் தான் செய்யணும். 50வது போட்டு நானே வரேன். இதுக்கு நான் கேரண்டி. பா பா என்னம்மா